இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் அருமையான உணவியா. நானும் பார்த்தேன். உங்கள எங்கிட்றா போய் சாப்பிடுறது வைக்கிறேன் நானும் சுத்திக்கிருந்தேன் நாக்பூர்ல. நாக்பூர்ல நாக்கு போடாதவங்கள எங்கடா சாப்பாடும் சரியில்ல, ஒண்ணும் சரியில்ல. நானும் ரொட்டியா திண்டு திண்டு வயிறு செத்து போய் கிடந்துச்சு. சரி சும்மாக்காச்சும் ஒரு அட்ரஸ பிடிச்சு போவாங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சும்மா போனேன். போன ஓக்குல நல்லா அந்த அக்கா சோறு, குழம்பு அது இதுன்னு சொல்லி பயங்கரமா பண்ணி குடுத்துட்டாய்ங்க. அந்த கத்திரிக்காய் கூட்டுலாம் வந்து என்னடா மிதக்குது இப்படி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மிதக்குதே அப்படின்னு நானும் கேட்டேன். என்னக்கா என்ன இவ்வளோ ஊற்றிக்கிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா தம்பி இந்த மாதிரி வந்து நாங்கள் நார்மலாகவே நார்த் இந்தியாவில் வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றி திம்பாயலாம். நல்லா கடுகெண்ணெய் அதுன்னு சொல்லிட்டு நல்லா அதிகமாக ஊற்றி திம்பாயலாம். அது இப்படி தான் இருக்குமா அப்படின்றாங்க. சரி ரைட்டு நம்மளும் அப்படி எண்ணெய் ஊற்ற மாட்டோம். நம்மளாம் வந்து எண்ணெய் அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா தட்டுக்கிட்டுலாம் பறந்துடும் வீட்டில். ஆமாம் வீட்டில் அந்த ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன எம்பிட்டு எண்ணெய் ஊற்றிக்க சொல்லி தட்டை பறக்க விட்டுருவாங்க. அது மாதிரி வந்து இந்த மாதிரி நான் இங்கே நார்மலாகவே வந்து எண்ணெயை வந்து இப்படி தான் ஊற்றுவாங்க. அது விஷயம். அதுக்கப்புறம் குலாப் ஜாம் ரசகுல்லா கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்பூன்லாம் போட்டு அப்புறம் மேலே அப்படியே கொத்தமல்லி அதையும் போட்டு பயங்கரமான இதை பண்ணாங்க. ஆனால் சாப்பாடு வந்து தரமாக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்கிறேன், பயங்கரமாக இருந்துச்சு. வெஜ்ஜு சாப்பிட்டு இந்த மாதிரி நீட்டாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இந்த ஊரை விட்டு போய் இப்போ எத்தனை நாள் 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரொட்டியாக திண்டு 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 உட்காந்து வாயெல்லாம் செத்து போச்சியா. வெறும் சப்பாத்தாயே தராங்க இந்த ஊரில், வெறும் சப்பாத்தி தான் தராங்க. நானும் திண்டு திண்டு என்னடா அவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து எங்கிட்ட ஓடிடலாம் போல அப்படின்னு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க பார்த்துக்கிட்ட விதமும் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இங்கே வாங்க நீட்டாக சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லி நீட்டாக அரவணைச்சு பார்த்துக்கிட்டாங்க. அந்த அக்காலாம் வந்து நீட்டாக அரவணைச்சாங்க. அந்த அக்காவோட புருஷன் ஒருத்தர் இருக்காப்புல, அவரெல்லாம் நீட்டாக பேசினாப்புல. நீட்டாக சாப்பிடுங்க வைங்க, நீங்கள் எந்த ஊரில் வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரவணைச்சு பேசினாங்க. நானும் உக்காளி நல்லா பார்த்துட்டு இப்போ சீக்கிரம் கொடுங்க, நான் சாப்பிட்டு நானும் ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி சாப்பிட்டேன். சீரியஸ் சொல்கிறேன், அந்த அந்த நார்த் இந்தியா ஸ்டைலில் அந்த சாம்பார் குழம்புலாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஹிந்தியில் எழுதி போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. உள்ள ஒரே ஃபேமிலி, அப்பா அம்மா பிள்ளைய 2 பிள்ளைய, அவங்க அப்பாவோட அந்த அவங்க அப்பா தாத்தா மொத்தம் ஃபுல்லாக ஃபேமிலியே சேர்ந்து ஒர்க் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரி குடும்ப குட்டியோடு ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். சாம்பார் है, भरता है, मटर पनीर है, वांगे है, रेट है। जय श्री राम. किती रुपये खाली आहे पूर्ण काही 120 आणि एक्स्ट्रा घ्यायचं असेल तर पोळी वगैरे. पोळी 20ला 3 आहे, राईस पण वेगळा, भाजी पण वेगळी. ठीक आहे. ठीक है. एक कड़ी बोलते इसको, दही की रहती. स्वीट है, ये स्वीट है. तुम्ही साईडला होऊन जा का? अच्छा है खाना. बहुत दिन हो गया चावल का. आप यूट्यूबर हो? हाँ मेरा चैनल बताइए.